அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஜன்னாவை தருவதாக இருந்தால் அதற்கு சில தகமைகளை கேட்கிறான். இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், எல்லாரும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க, தகமைகளை எல்லாம் கேட்பாங்க. இதே மாதிரி ஜன்னாவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவரை ஜன்னாவை கொடுப்பதாக இருந்தால் அதற்கு சில தகமைகளை கேட்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 உதடுகளுக்கு மத்தியில் உள்ளதையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் யார் பாதுகாத்து கொண்டார்களோ அவர்களுடைய ஜன்னாவுக்கு நான் உத்தரவாதம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப 2 உதடுகளுக்கு மத்தியில் உள்ளது என்பது ரொம்ப முக்கியமானது. நாவு. அல்லாஹ்வுடைய தூதர் இதை எப்ப பேசுகிறார்கள் என்றால் மிக முக்கியமான ஒரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்துகிறார்கள். அரஃபா பேருரை, ஹஜ்ஜத்துல் வதான்னு சொல்லுவோம், இறுதி பேருரை. அந்த பேருரையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்த விதமே வித்தியாசம். சாதாரணமாக பெருமானார் ஒரு சின்ன கூட்டத்துக்கு பேசுவார்கள். வளமையாக பள்ளியில் உள்ளவங்க தொழுவாடுறவங்க எல்லாம் ரொம்ப சின்னதாக தான், சின்ன கூட்டம். ஆனால் இஸ்லாம் பல்கி பெருகி வருகிற நேரம், இஸ்லாம் வளர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு கூட்டம் பெருசாகுது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கடைசி ஹஜ்ஜை பார்க்கிற நேரம் பிரம்மாண்டமான ஒரு படை. பெருமானார் கண்ணை பார்க்கிறாங்க, பார்க்கிற தூரமெல்லாம் தாண்டி மக்கள், ஆயிரமாக மக்கள் குமுள்ளார்கள். அந்த நேரத்தில் நிறைய மக்கள் நெருங்கி வருகிறாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி உரையை நிகழ்த்துறாங்க. அந்த இறுதி உரையை பொறுத்தளவில் அல்லாஹ்வுடைய தூதர் அதை வித்தியாசமான முறையில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த முக்கியமான இறுதி உரையில் முதல் அம்சமே இந்த மானம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரையை மிக உருக்கமாக ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் நிறைய நெருங்கி வந்திருக்க, ரொம்ப பெரிய தூரத்துக்கு மக்கள் நிற்க, அல்லாஹ்வுடைய தூதர் அரஃபாவுடைய பேருரை நிகழ்த்தினாங்க. எப்படி ஆரம்பிச்சாங்கடா? மக்களே கேளுங்கள் என்றாங்க, சிந்தியுங்கள் என்றாங்க. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே சிந்தியுங்க என்றாங்க. ஸ்மஉ, செவிமடுத்துக் கொள்ளுங்கள், கேளுங்கள் என்றாங்க. சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பஅத ஆமி ஹாதா, இதுக்கு அடுத்த ஆண்டு ஹஜ் நடக்கிற நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் இருந்து நான் பேசுவேனாண்டு எனக்கு தெரியாது என்றாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்து, பெருமானுடைய இறுதி வசியத்து தான் இந்த உரை. இந்த உரையை ரசூலுல்லாஹ் ஆரம்பிக்கிற நேரமே மிகவும் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள், இங்கே உள்ளவர்கள் பிற மக்களுக்கு சமூகம் அளிக்காதவர்கள் போய் சொல்லுங்கள், எழுதி கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு உரையை எழுதிக்கோங்கன்னா நிறைய சொல்ல மாட்டாங்க, எழுதிக்கோங்க, வராதவர்களுக்கு போய் சொல்லுங்க. இந்த விஷயம் மிக முக்கியமான செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாராம்சப்படுத்தி சொன்னார்கள். இந்த உரையை நிறைய பேர் மனனம் செய்தார்கள். இந்த குத்துபாவை நிறைய மக்கள் அதற்கு பின்னாடி 1400 ஆண்டுகளாக பெருமானுடைய ஒரு குத்துபா உரையை இன்று வரையும் நாம் பேசுகிறோம். அந்த குத்துபா எழுதி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பிரியாவுடையை சாடமாடையாக சொல்லி ஆரம்பித்தார்கள். அடுத்த ஆண்டு இந்த உரை நிகழ்த்துவதற்கு நான் இங்கே இருப்பேன் எனக்கு தெரியாது என்றார்கள். ஏனென்றால் அதற்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிகிறது இஸ்லாம் பூரணம் அடைந்து விட்டது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலிது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அல்யௌம், இன்றைய நாளில் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்க மார்க்கத்தை பூர்ணப்படுத்தி விட்டேன் என்றான் அல்லாஹ். மார்க்கம் பூர்ணமாகி விட்டது. வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளை நான் பூர்த்தி செய்து விட்டேன். வ ரலிது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு இஸ்லாத்தை தீனாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான். பெருமானாருக்கு அந்த வகையும் வந்துவிட்டது. இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு வசியத்து செய்ய ஆரம்பித்தார்கள். அதுதான் அந்த உரை. அந்த வசியத்தை நான் அடுத்த தடவை இருப்பேனா தெரியாது என்ற ஒரு பாணியில் ஆரம்பித்தார்கள். நேரடியாக இருக்க மாட்டேன் என்றால் மக்கள் தாங்க மாட்டார்கள். அதனால் நான் அடுத்த வருடம் உங்களோடு இருந்து இந்த நாளில் இப்படியே பேசுவேன் தெரியாது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இன்னொரு விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் கேட்டார், அல் பல்லக்து, நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா மக்களே? இதுவரைக்கும் நான் எதையும் மறைக்காமல் சொல்லிட்டேனா? சொல்லுங்கள் மக்களே என்று மக்கள்கிட்டே கேட்டாங்க. அல்லாஹும்ம ஷஹத். மக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு சொல்லிட்டீங்க, எதையும் எங்களுக்கு மறைக்கல யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லி தந்துட்டீங்க. ஒரு ஆசான்
தன்னோட மாணவர்களிலிருந்து பிரிகிற நேரத்தில் மிக தெளிவாக அந்த இடத்துல என்ன கேட்கிறாங்க? சொல்லிட்டேனா, எடுத்து வச்சிட்டேனா, நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? மக்கள் ஆமான்றாங்க. அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் நீ சாட்சி, யா அல்லாஹ் நீ சாட்சி. எடைக்கு ஒரு முறை ரசூல் இதை சொல்லி சொல்லியே அந்த உரையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த உரையில மக்களிடம் சில கேள்விகள் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கண்டா, மக்களே இது என்ன நாள் என்று என்ன மாசம்? துல்ஹஜ் மாதம், அரஃபாவுடைய நாள், உண்மையாக மிக புனிதமான நாள். இது என்ன நகரம் என்று கேட்கிறாங்க. அதாவது ஐயு பலதின் ஆதா, ஐயு ஷஹரின் ஆதா, இது என்ன நகரம் என்று கேட்கிறாங்க. இது மக்கமா நகரம், புனிதமான மக்கமா நகரம். சில ரிவாயத்தில் வருவது அல்லாஹும் அவருடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று வருவது. சில ரிவாயத்தில் வருவது இது புனிதமிக்க மக்கா நகரம். இது என்ன மாதம் என்று கேட்கிறாங்க. இது புகாரி, முஸ்லிம் உட்பட நிறைய கிதாபுகளில் வரக்கூடிய மிக பிரபலியம் வாய்ந்த ஒரு ஹதீஸ். இது என்ன மாதம் என்று கேட்கிறாங்க. அந்த மக்கள் இது துல்ஹஜ் மாதம். இது எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எதுக்கு அதை சொல்றாங்க தெரியுமா? மக்காண்டா எவ்வளவு புனிதம், காபத்துல்லாண்டா எவ்வளவு புனிதம், துல்ஹஜ் மாதம் எவ்வளவு புனிதம். வருடத்தில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான 10 நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள். யௌமுல் அரஃபா அது எவ்வளவு புனிதமான நாள். இந்த நாளும் அவருடைய புனிதத்துவத்தை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கேள்விகளை கேட்டுட்டு சொல்றாங்க, இதை விட புனிதமானது எதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க தெரியுமா? எப்ப இது இவ்வளவு புனிதம்? இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஷிர்க்கு ஒழிப்புல மிக முக்கியமான நாள் அரஃபாவுடைய நாள். ஏனென்றா அந்த 10 நாளை நாம என்ன செய்யறோம்டா, இப்ராஹிம் நபி ஹஜ்ஜண்டாலேயே இப்ராஹிம் நபிக்கு ஷைத்தான் வந்து குழப்பினதும், இப்ராஹிம் நபி கல்லடிச்ச இடத்துல கல்லடிக்கிறதும், இப்ராஹிம் நபியுடைய ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்துறதும் ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜி எதுக்காக வேண்டி அந்த ஹஜ் அல்லாஹ் சொல்றான்னா, அதாவது ஷிர்க்க உடைக்கிறான்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். என்ன வருவது? லப்பைக் வந்து விட்டோம், அல்லாஹ்வே வந்து விட்டோம். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், ஆட்சி, அதிகாரம், புகழ் எல்லாமே உனக்கு சொந்தம் யா அல்லாஹ். லா ஷரீக லக், உனக்கு இணை இல்லை. உலகத்தில் அவ்வளவு பேர் ஸ்ரீலங்கா கணக்கில் 25 லட்சம் கட்டி ஹாஜிமார்கள் அப்படி போறாங்கன்னா அவங்க ஒரு முழக்கத்தோட போறாங்க. இணை இல்லையா அல்லாஹ். இப்ராஹிம் நபி எதை சொன்னாரோ அது பெரும் மாநாடாக நிக்குது, பெரும் மாநாடு. மக்கள் தன் வேலையெல்லாம் விட்டுட்டு போறாங்க. அப்ப எவ்வளவு புனிதமான ஒரு நாள். அந்த புனிதத்துக்காக வேண்டி மக்கள் எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க, எவ்வளவு நேரம் ஒதுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை விட புனிதம் தெரியுமா? அதாவது ரசூல் சொன்னாங்க, திமாக்கும் ஒரு அதாவது ரத்தம், உங்களுடைய ரத்தம், உங்களுடைய மானம், ஆறாவுக்கும் உங்க மானம், அம்பாலுக்கும் உங்க செல்வங்கள் இதை விட புனிதம் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, புனிதத்தை காட்டுறாங்க. காபத்துல்லா புனிதமா, அரஃபா புனிதமா, இந்த மாசம் புனிதமா, இதையும் விட ஒரு முஸ்லிமுடைய சொத்து புனிதம் என்றாங்க. அம்பாள் சொத்துண்டா என்ன? ஒரு முஸ்லிம் ஊடு இருக்குது, அந்த ஊடு புனிதம். நான் நினைக்கிறேன் தன்னுடைய இறுதி உரையில இறை தூதர் அவர்கள் ஒரு முஸ்லிமுடைய சொத்தை பேசுறாங்கன்னா இப்படி ஒரு தலைவரை நம்ம பார்க்க இயலாது. என்ன, அவருடைய கடைசி உரையில வந்து ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதம் என்றாங்க. சரிப்பா, மானம் ஓகே, சொத்து புனிதம் என்றா என்ன? காபத்துல்லா எவ்வளவு புனிதமோ, ஒரு ஆள் உங்களுக்கு போனை தந்துட்டாரு, அவர் போனை நீங்க டேமேஜ் பண்ண இயலாது. அந்த சொத்து புனிதமானது. ஒரு மூமினுடைய சொத்து புனிதம். அவர் வீட்டுல கண்ணாடி உடைக்க இயலாது, அதை டேமேஜ் பண்ண நீங்க கொடுத்துடணும். அந்த சொத்து அவ்வளவு புனிதம் இஸ்லாம் சொல்லுது. ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதம். மானம் என்றா என்ன? அவருக்கென்று உள்ள மானத்தை சீரழிக்க இயலாது, காதுக்கு கேட்டதை எல்லாம் பேச இயலாது. நீங்க எதெல்லாம் கேட்கறீங்களோ அதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு போட்டு வைக்க இயலாது. மற்றவங்க யார் அப்படி பேசுவாங்க? ஒரு மூமினை பொறுத்தளவுல அவன் எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. மானம் புனிதமானது. அதே போன்ற ரத்தம் புனிதமானது. ஒரு முஸ்லிம் ரத்தத்தை எடுக்க இயலாது, ஹராம். ஒரு முஸ்லிம் ரத்தத்தை ஓட்ட இயலாது. லா தர்ஜு பாதி குஃபாரா,
மக்களே எனக்கு பிறகு காஃபிர் ஆகிறாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொத்தி கொண்டு சாகடித்து கொண்டு காஃபிர் ஆகிறாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி உரையில் பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப அந்த இறுதி உரையுடைய டோனை நாம பார்த்தோம்டா என்ன சொல்ல வரார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னாவுக்கு போகணுமா, மானத்தை பார்த்துருங்க, அடுத்த சொத்தை அபகரிக்காதீங்க, ரத்தத்தை ஓட்டாதீங்க, இதெல்லாம் ஜன்னாவுக்கு தடையாயிரும், அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மக்களே என்று மக்களிடம் மிகவும் உருக்கமான ஒரு உரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்றாங்க. இன்றைக்கு இந்த தலைப்பு ஏன் தரப்படுகிறது என்று நான் கேட்ட பிறகு அவர்கள் சொன்னார்கள், இந்த ஊர்ல ஒரு கொலை சம்பவம் கேள்விப்பட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் இல்லைண்ட, இப்படி ஒரு அதாவது ஒரு கொலை நடந்திருக்கிறது, அதனால் ஆங்காங்கே மக்கள் ஒவ்வொரு கோணங்களில் பேசுகிறார்கள், ஒவ்வொரு விதத்தில் பேசுகிறார்கள், இதுல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு நீங்க சொல்லுங்க, நாங்க எதுவும் சொல்லல, எங்களுக்கு தேவை ஒரு நிகழ்வு நடக்கிற நேரம் இஸ்லாம் அதுக்கு என்ன சொல்லுது என்பதை மக்களுக்கு சொல்லுங்க என்பதைத்தான் இன்றைக்கு சொல்ல சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனென்றால் அல்லாஹ்வுடைய சுன்னத்தை நாம் பார்க்கிற நேரம் பொதுவாக ஒரு நிகழ்வை நடத்துவான் அல்லாஹ், நடத்திவிட்டு மூமினா இஸ்லாமிய சுன்னத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மேல ஒரு அவதூறு போடுறாங்க. உண்மையா ஒரு பத்தினி பெண்ணுக்கு மேல ஒரு அவதூறு போட்டா எப்படி இருக்கும்? இந்த ஒரு ஆம்பளையோடு இப்படி ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும். சாதாரணமா உங்க மகளுக்கு அப்படி பேசினா எப்படி இருக்கும்? உங்க மகளுக்கு யாராவது வந்து அந்த மாதிரி அவதூறு பரப்பினாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆயிஷா நாயகியோட அல்லாஹ் கோவமா? அந்த அவதூறை பரப்ப சொல்றதுக்கு அல்லாஹ் கோவமா? எதுக்கு அல்லாஹ் வந்து அந்த மாதிரி அவதூறை பரப்புற நேரம், ஆயிஷா நாயகி மீது பரப்புற நேரம் தடுக்கலாம் தானே? எதுக்கு அல்லாஹ் அப்படி பண்றான்டா, அந்த அவதூறு பண்ற நேரம் முஸ்லிம்கள் எப்படி நடக்கணும் என்ற பாடத்தை பிராக்டிகலா எடுத்து காட்டணும். ஒரு டீச்சர் மாணவர்களுக்கு பாடம் நடத்துறாங்க, வாயாலையும் சொல்லலாம், செயல் விளக்கமும் கொடுக்கலாம். சில விஞ்ஞான பாடங்களுக்கு லேப்ல கூட்டிட்டு போய் எடுத்து செஞ்சு காட்டுவாங்க. அப்பதான் அந்த மாணவர்களுக்கு மனசுல ஆழமா நிற்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய உபதேசம் பண்ணிட்டாங்க, புறம் பேசாதீங்க, அவதூறு பேசாதீங்க, தப்பா நடக்காதீங்க, ஒழுக்கமா பேசுங்க, யார பத்தியும் பேசாதீங்க, தப்பான தகவல் வந்தா எப்படி விசாரிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப எக்ஸாம் நடத்தப்படுவது, என்ன எக்ஸாம் நடத்தப்படுவது? ஒரு மானபங்கப்படுத்தினா, ஒரு ஆளை பத்தி தப்பா கேள்விப்பட்டா இப்ப நீங்க எப்படி நடக்கிறீங்க சொல்லி தந்த பிறகு அப்படி ஒரு நிகழ்வு எல்லாம் நடத்துறான். எங்க நடத்துறான்? போற போக்குல எங்கேயோ ஒரு வீட்டுல நடத்தல, ரசூலுல்லாஹ் வீட்டுல நடக்குது. அவதூறு சம்பவத்துக்கு வகை வருவதற்கு ஒரு மாசம் ஆகுது. எடுத்தெடுப்புல எல்லாம் கமெண்ட்ரி அனுப்பல, அதெல்லாம் போய் யாரும் நம்ப தேவையில்லை, விட்டு போடுங்கன்னு அடுத்த நிமிஷமே அனுப்பல. ஒரு மாத காலம் பெருமானாரும் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்கிறாங்க, வகை வரல, மிம்பருக்கு ஏறி எடுத்தெடுப்புல வாய் எடுத்து வெட்டுங்கப்பா. ஒரு 8 பேர் தானே சொல்றாங்க, 3000 பேர் ஊரு கணக்கு 3000 பேர் நிக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியுடைய விஷயத்துல மக்கள் பேசணும், என்ன தப்பா பேசுறாங்க. சஃப்வான் பின் முஅத்தல் என்ற ஒரு தோழர், அவர் வந்து மதிய போசனத்துக்கு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிற நேரம் எல்லாரும் பார்க்கிறாங்க, ஆயிஷா நாய் ஒட்டகத்துல வர்றாங்க, சஃப்வான் பின் முஅத்தல் கீழே வர்றாரு, அவர் ஒட்டகத்துக்கு பக்கத்துல இழுத்துட்டு வர்றாரு. இது எல்லாரும் கண்டுட்டாங்க. இது ஏன் நடக்குதுண்டா, அதுக்கு முந்தின நாள் ராத்திரி எல்லாரும் ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாண கூட்டத்தை நிப்பாட்டுறாங்க. அப்ப ஹவுதஜ் என்ற ஒரு கருப்பு பொட்டி, அதுலதான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஏத்துவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தாய்மார்கள். அப்ப அந்த கருப்பு ஆடை அணிஞ்சிருக்கிற நேரத்துல கருப்பு பொட்டியில அவங்களை ஏத்தி வைக்கிறாங்க. ஏத்தி வச்சா இவங்க அஸ்மா நாயிட்ட தன் தாத்தாட்ட ஒரு மாலை கேட்டுட்டு வந்திருந்தாங்க. அந்த மாலையை போட்டுட்டு தான் போயிருந்தாங்க இந்த யுத்தத்துக்கு. இது பனு முஸ்தலக் என்ற ஒரு போர். கிட்டத்தட்ட மக்கா மதீனாவுல இருந்து 9 நாள் போகணும், திரும்ப 9 நாள் வர்ற வழியில தான் நடக்குது. சோ இவங்களுக்கு இயற்கை தேவைக்கு தான் நிப்பாட்டுவாங்க ரசூலுல்லாஹ். பிரயாண கூட்டத்தை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவாங்க, எல்லாம் ராத்திரி நின்றுவாங்க. ஒரு இடத்துல நின்றாங்கன்னா ஆங்காங்கே இரவு நேரத்தில் கொஞ்சம் தூரம் போய் தன் இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவார்கள். ஆயிஷா நாய் என்ன பண்றாங்கன்னா, ஹவுதஜில இருந்து இறக்கின உடனே அந்த பெட்டியில இருந்து நான் எடுத்து தூக்கி வச்சிருவாங்க. வச்சா இவங்க ரொம்ப தூரம் போய் மறைவுல இயற்கை தேவையை நிறைவேற்றுவாங்க. ஒரு பொம்பளைக்கு எப்படி என்றா, அவங்க ஒரு உணர்வோட இருப்பாங்க. களத்துல உள்ளது காதுல உள்ளது கலந்து உளுந்தா உடனே புரிஞ்சிடும், இல்லையே
இவங்களுக்கு அந்த உணர்வு வருவது, போட்ட மாலையை காணலையே, இருட்டு, டோர்ச் லைட் இருந்தா தேடி பிடிச்சிடலாம், உளுந்த இடத்துலயே கை அப்படியே தடாவி தடாவி தேடுறாங்க. இப்ப எங்க உளுந்திருக்கிறான்னு தேடுறாங்க. அந்த நேரம் கொஞ்ச நேரம் தாமதமாகுதா, ஹவுதஜி என்ன பண்ணிட்டாங்க, அந்த அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்த தோழர்கள் இருக்கிறாங்க, 4 கம்பு வரும், நடுவில் இது ஒண்ணு வரும், கருப்பு பொட்டி மாதிரி வரும், தூக்கி வச்சிருவாங்க. தூக்கி ஒட்டகத்து மேல வச்சுட்டாங்கன்னா அது பாட்டுக்கு போக வேண்டியதுதான். இவங்க நினைச்சிட்டாங்க ஆயிஷா அம்மா ஏறிட்டாங்க. இந்த பஸ் எல்லாம் நிப்பாட்டுவாங்க பாருங்க, கேண்டீன்ல போற வழியில சாப்பாடு கடையில ஒரு ஓன் அடிச்சா எல்லாரும் ஏறின்னு வரும். அப்புறமேல விட்டுட்டாங்களா இல்லைன்னு தெரியாது, எல்லாம் கொஞ்சம் பாப்பா ஏறிட்டாங்கன்னா போயிடுவான். இதே மாதிரி ஆயிஷா அம்மாவும் ஏறிட்டாங்கன்னு நினைச்சிட்டு பிரயாண கூட்டம் போயிட்டாங்க. இவங்க வந்து பாக்குறாங்க, யாரையும் காணோம். ஆனா அவங்க பயப்படல. ஆயிஷா அல்லாஹ்வை பயந்தவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு 13 வயசு, சுப்ஹானல்லாஹ், 12-14 வயசுக்குள்ள என்ன ஆகுது, கருப்பு புடவையால தன்னை போத்து கொண்டு அப்படியே அங்க தூக்கம் போச்சு. யாரோ தூங்குவாங்களா? பாலைவனத்தின் நடுவுல மிஸ் ஆயிட்டாங்கன்னா யாரும் தூங்க மாட்டாங்க, தூக்கம் போகாது, ரப்பு கைவிட மாட்டான நம்பிக்கை. அப்பதான் விடியுது. விடிகிற நேரத்தில் ஒரு ஆள் பின்னாடி, ஒரு சஹாபி தூங்கினதாக சில ரிவாயத்திலையும், இல்லைன்னா சில பொருட்களை விட்டுட்டு போயிடுவாங்க பிரயாண கூட்டம், பின்னாடி ஒரு ஆளை வச்சிருப்பாங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்து 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 ஏதாவது விட்டுட்டு போயிட்டாங்களான்னு கவனிச்சுட்டு வருவாரு. வர்றவர் பாக்குறாரு, ஏன்னா அவர் கையில ஒரு ஒட்டகம் இருக்குமா, அவர் அதை எடுத்துட்டு வந்து கண்ணன் கரையன்னு கருப்பா ஒரு பொம்பளை போத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. வந்து கிட்ட பாக்குறாரு, ஆயிஷா நாய் பாக்குறாங்க அவங்கள முகத்தை திறந்து. அவர் உடனே கண்டுபிடிச்சாரு, இதுக்கு முன்னாடி ஹிஜாபுக்கு முன்னாடி ஆயிஷா நாயை கண்டிருக்கிறாங்க. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டாரு. ரசூலுல்லாஹ் மனைவி இந்த இதுல யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒருத்தருமே இல்லாத வெட்ட வெளியில ஆயிஷா அம்மா இருக்கிறாங்கண்டா, முழு கருப்பால் தன்னை போத்தி கொண்ட முகத்தையும் போத்தணும். சட்ட ஹிஜாப் என்பதுதான், சட்டம் இறங்கின பிறகு. ஆனா இப்ப அவங்க என்னன்னு தெரியல, இப்படி பாக்குறாங்களா, அவர் கண்டுட்டாரு. கண்ட உடனே மறைச்சிட்டாங்க. அவர் கண்டு கொண்டுட்டாரு. உடனே ஓஹோ இது ரசூலுல்லாஹ் மனைவியாச்சே, ஏன்னா இதுக்கு ஹிஜாபுக்கு முன்னாடி முகம் மறைக்க முன்னாடி அவர் கண்டிருக்கிறாங்க. உடனடியா அவர் சொல்றாங்க, ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஒட்டகத்துல முன்காலம் அடித்தார், ஏற சொன்னார், நான் ஏறினேன். எனக்கு அவங்களுக்கு அவ்வளவுதான் பேச்சு, வேற எதுவும் அவர் பேசவில்லை. அப்படியே ஒட்டகத்தை இழுத்துட்டு வந்தார். பெருமானார் பகல் போஷணத்துக்காக வேண்டி, சாப்பாடுக்காக வேண்டி எல்லாரும் நிப்பாட்டு இருந்தாங்க. மக்கள் என்னை கண்டார்கள், நான் வந்து பிரயாண கூட்டத்திலே சேர்ந்து கொண்டேன். இதோட ஊருக்கு போறாங்க. ஆனா இப்ப ஒரு 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ வாயில் அவல் கிடைச்சிட்டு, பேசுறதுக்கு கதை கிடைச்சிட்டு, இப்ப ஹாட் டாபிக் கிடைக்கணும். மனுஷன் வேலை என்னண்டா ஏதாவது ஒன்று பேசணும், அதான் வாழ்க்கையை ஓட்டிட்டு போகணும்டா, இல்ல போர் அடிக்கும், கிடைக்கிற ஏதாவது பேசணும். இப்ப அரசியல் பேசணும், யாராவது ஜனாதிபதி பேசணும். இதனாலதான் உலகத்துல இன்றைக்கு வரைக்கும் நியூஸுக்கு வந்து அவ்வளவு பெருமதி. ஒரு சேனல்ல என்ன போனாலும் நியூஸுக்கு தனி சேனல் போட்டு வச்சிருக்கிறான். ஏன் நியூஸ் கேட்கிறான்டா, ஏதோ ஒரு படை சொல்லணும், அவன் பாதிக்கப்பட்டான், இவன் உள்ள போட்டான், அவன் இதாக்கிட்டான், அவன் கொண்டான், இவன் போட்டான். இந்த செய்திகளை கேட்கறதுக்கு மக்கள் அவ்வளவு ஆர்வம். அதனால எல்லா வேலைகளும் விட்டுட்டு உட்கார்ந்துருவாங்க. அதுலதான் அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதுல என்ன விளங்குதுண்டா, அதிக மக்கள் அதான் பாக்குறாங்க. நியூஸ் பத்திரிகையிலையும் ஹெட்லைன் போட்டு சில தகவல் வரும், அந்த நியூஸுக்கு வந்து மக்கள் அவ்வளவு விரும்புவாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல எது நியூஸ் இருக்கும், எது ஹாட் டாபிக் இருக்கும், ரசூலுல்லாஹ் மனைவி இன்னொரு ஆளையும் சேர்த்து பேசினா ஒட்டுமொத்த ஊரும் பேசுவாங்களா இல்லையா, இது தெரியுமாப்பா, அப்படியாமே இப்படியாமே அப்படியாமே, எல்லாரும் கண்ணு மூக்கு காது கால் வாய் வச்சு எல்லாம் கொஞ்சம் பெரிய பிக்சர் ஆக்கிடுவாங்க. உலகத்தில் ஆச்சரியமான ஒரு சமுதாயம். முதல் தடவை உலகம் இப்படிப்பட்ட மக்களை பார்க்கவே இல்லை. என்ன நடக்குதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்த இந்த சமுதாயம் யாரும் பேசல. கிட்டத்தட்ட 8 பேர். இவ்வளவு 3000 பேர்ல 8 பேர் என்ன பண்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் விஷயத்தை பேசுறாங்க. யாரு பேசுறது? முனாஃபிக் தலைவர். முனாஃபிக்குடைய தலைவர் வந்து அப்துல்லா இப்னு சபா, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அவன் என்ன பண்றான்னா, அவன் தான் பத்த வைக்கிறான். தெரியுமா, ஷஃபான் பின் முஅத்தலுக்கும் ரசூலுல்லாஹ் மனைவிக்கு இப்படித்தான். ஆனா இது பரவிட்டு, செய்தி பரவிட்டு. ஆச்சரியத்தை சொல்றேன் கேளுங்க. ஏன் இதை சொல்றேன்டா, நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கிற நேரம்
நாம் எப்படி நடக்கணும் என்பது நமக்கு முன்னுள்ள சமுதாயம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய ஊரு, முஸ்லிம் ஊர்கள்ல இந்த பழக்கம் வந்தே ஆகணும். அப்படி இல்லை என்றால் என்ன பனிஷ்மெண்ட் என்பதை நான் சொல்றேன். ரொம்ப டேஞ்சர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதை ஏன் அல்லாஹ் நிகழ்த்தினான் என்பதை நான் சொல்லி முடியும், நீங்க புரியுவீங்க. அப்ப இந்த செய்தி பரவின உடனே ஆயிஷா நாய் ஒரு மாசம் கழியுது. யுத்தம் முடிஞ்சு ஒரு மாசம் ஆகுது. என்ன ஆயிஷா நாய்க்கு தெரியாது, சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியாது மக்கள் என்ன பேசுறாங்க. யோசிச்சு பாருங்க பாப்போம். மக்கள் பேசுறாங்க, சம்பந்தப்பட்ட ஆயிஷா நாய்க்கு தெரியாது என்ன பேசுறாங்க. அப்ப ஒரு நாள் கடும் கூதலான நாள். அப்போ என்ன செய்வாங்கன்னா, அவங்க உம்மா மிஸ்தாக் என்ற ஒரு தோழர் இருக்கிறாரு, அவங்க உம்மா வருவாங்க. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வந்து நிறைய பார்ப்பாங்க இவங்களை. ரொம்ப வறுமையான ஃபேமிலி, ஏதாவது போய் கொடுப்பாரு, அடுத்த வீடு கொடுத்துட்டு ஏதாவது உதவி பண்ணுவாரு. இந்த அம்மாவும் ஆயிஷா நாயும் ரொம்ப இறக்கும். வந்துட்டு கேட்குறாங்க ஆயிஷா நாயிட்ட, ஏதாவது வெளியே போயிருக்குதா? வெளியே போயிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ராத்திரி ஆனா இயற்கை தேவைக்கு வந்து உள்ளக்குள்ள வாஷ்ரூம் இருக்காது, வீட்டுக்குள்ளெல்லாம் டாய்லெட் இருக்காது. அதுக்கு பிறகு 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 அவங்க பக்கத்தில் செஞ்சுட்டாங்க கழிவறைகளை. ஆனா ஆரம்ப காலத்தில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அவர்கள் ரொம்ப தூரம் போவாங்க, ஊரை விட்டு இருட்டாயிரும், இருள்தான் அவர்களை மறைத்துவார்கள், மறைவாக செய்து கொள்வார்கள். இதற்கு தான் அவங்க வந்து கேட்கிறாங்க, போமா போயிருக்குதா? ஆமா போகணும். அப்ப வாங்க, நான் இயற்கை தேவைக்காக வேண்டி அவங்களோட போக ஆரம்பிச்சேன். அவங்க என்னமோ வாய் நுனியில வச்ச மாதிரி விளங்குச்சு, ஏதோ பேசணும்னு துடிக்கிற மாதிரி விளங்குச்சு. அவங்க ஒரு கம்பளி போத்திருந்தாங்க, அது கூதல் காலம், அதனால கடுமையான ஒரு கம்பளியை போத்திருந்தா வருவோம், கடுமையான கூதல் வரைக்கும் மதியனால. அவங்க கால் கம்பளிக்கு பட்டு தடுக்கி உள்ள பார்த்துட்டாங்களா, உடனே இன்னால் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க, அவங்க மகன் நாசமா போட்டுட்டாங்க. இது இவங்களை ஷொக்காக்கிட்டு ஆயிஷா நாய் திரும்பி பார்க்கிற, என்ன பேசுறீங்க, என்ன சொல்றீங்க, யாரை பத்தி பேசுறீங்க? தண்ட மகன் மிஸ்தாங், பத்ரு சஹாபி, ஒரு சஹாபி, தண்ட மகன் அவங்க நாசம் ஆயிட்டோம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி பேசுறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்பதான் அவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாதான்னு கேட்கிறாங்க. ஒண்ணுமே தெரியாதா? தெரியாதேன்றாங்க. உங்களை பத்தி மக்கள் பேசுறாங்கன்றாங்க. என் மகனும் ஒரு ஆளுன்ட்டாங்க, மிஸ்தாங்கும் ஒரு ஆளா இருக்கிறாரு, அவரும் பேசுறாரு, உங்களை பத்தி மக்கள் என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க, என்னன்னு கேட்கிறாங்க. இப்படி நடந்துச்சே, நீங்க சஃபான் பின் முஅத்தல் வந்தீங்களே, அதை பத்தி பேசுறாங்க. அப்பதான் அழ ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாளா ஊர்ல நடக்கிறது கூட தெரியாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப எந்த அளவு பேசப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த நாட்டில் ஒரு தேர்தல் நடக்க போக்குல, ஜனாதிபதி யாரு, ஜனாதிபதி தேர்தல் எப்ப நடக்கலாம் நீங்க புரிஞ்சிருவீங்க. ரசூலுல்லாஹ் மனைவிட மெட்டர் ஹாட் டாபிக், அதாவது எல்லாரும் பேசுவாங்க. எல்லாரும் பேசினாங்களான்னு கேட்டீங்கன்னா பேசல. அந்த கதையை அப்பயே முடிச்சுட்டாங்க. ஒரு 8 பேர் 9 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் மட்டும்தான் பேசினாங்க. அந்த செய்தி ஆயிஷா நாய் வீட்டுக்கு வரல. அந்த அளவுக்கான பிரபலியமான ஒரு செய்தி மாதிரி இன்றைக்கு இருந்தாலும் அது அந்த டைம்ல அவ்வளவு பெருசா வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் வரைக்கும் நிக்கிறாங்க. வந்தோடனே கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மக்கள் என்ன பேசுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன உம்மா வீட்டுக்கு அனுப்பிடுங்க, எங்க வீட்டுக்கு நான் உம்மா வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் என்ன கொண்டு போய் விடுறீங்களான்னு கேட்கிறாங்க. சரிமான்ட்டாங்க. ஆனா ஆயிஷா நாய் ஒன்னு புரியுறாங்க, இந்த கொஞ்ச நாள் ரசூலுல்லாஹ் என்னோட வித்தியாசமா நடக்கிறாங்க, வித்தியாசமா அடிக்கல உழைக்கல, வளமை மாதிரி பேசுறது இல்லை, கொஞ்சம் கம்மியாக்கிட்டாங்க. இல்லைண்டா வான ஆயில், நான் ஹைலா நிற்பேன், கடுமையான வேதனை இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைச்ச கடிச்சிட்டு எனக்கு தருவாங்க, அல்லது நான் கடிச்ச இடத்துல இருந்து இதை பண்ணுவாங்க. வான ஆயில், நான் ஹைல இருப்பேன் அப்படியே ரசூலுல்லாஹ் மடியில சாய்வாங்க, சாஞ்சு குர்ஆன் ஓதுவாங்க. எப்பயும் நான் வேதனைப்பட போக்கல ரசூலுல்லாஹ் என் பக்கத்திலே வந்து உட்கார்ந்துருவாங்க. ஆனா இந்த தடவை பெரும்பாலும் என்னோட அப்படி இல்லை, கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வழங்குது. ஆனா என்னன்னு எனக்கு புரியல. நான் எங்க உம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விடுங்கன்ட்டேன். உம்மாட்ட கேட்டேன், உம்மா மக்கள் என்னை பத்தி பேசுறார்கள் இப்படின்னு நான் கேள்விப்பட்ட உண்மையா? அவங்க உம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆயிஷா ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை மனைவிமார்கள், அதுல ஒரு மனைவி நீங்க, உங்க மேல ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமா? அப்ப சில பிரச்சனை வரத்தான் செய்யும் ஆயிஷா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீங்க ரொம்ப ரசூலுல்லாஹ்க்கு விருப்பமாச்சே அப்படின்னு பேச்ச மாத்திட்டாங்க. இல்லம்மா நிஜத்தை சொல்லுங்க, மக்கள் என்னை பத்தி என்ன பேசுறார்கள், என்னை பத்தி தப்பா பேசுறாங்களா, என்ன சொல்லுங்க.
ஏழான கட்டத்தில் அந்த போற அவதூறை அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, நான் அழ தொடங்கி விட்டேன். ஏண்டா அவங்க நினைச்சே பார்த்தது இல்லை, இது என்னன்னே தெரியல. என் கண்ணால் கண்ணீர் முடிகிற அளவுக்கு நான் அழுதேன். என் ஈரல் வெடிக்க பார்த்தது, அந்த அளவுக்கு அழுதேன். எனக்கு என்ன நடந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இது என்ன நான் சொல்ல வரேன்டா, இந்த சம்பவம் இஸ்லாமிய வரலாறுல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை அல்லாஹ் ஏன் நடத்துறான்னு கேட்டா, பெருமானார் எப்படி நடந்தாங்க, ஆயிஷா நாய் எப்படி நடந்தாங்க, அபூபக்கர் சித்திக் எப்படி நடந்தாங்க, தண்டை ஆயிஷா நாய் உம்மா எப்படி நடந்தாங்க, ஒவ்வொரு ஆளும் எப்படி நடக்கிறாங்கன்ற பாடத்தை நமக்கு கற்பித்து தருவதற்கு தான் ரசூல் இதை செய்யறாங்க, அல்லாஹ் நடத்துறான். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மாசம் எப்படி நடத்தலாம். எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, பச்சை பொய் போங்க போய்விடாங்க என்று மிம்பருக்கு ஏறி மக்களே இந்த சொன்னவங்களுக்கு எல்லாம் அவதூறு பரப்புறாங்க, அடிங்க கசியடி அடிங்க. பெருமானார் அப்படி செய்யவே இல்லை. ஒரு மாத காலம் யார்ட்டெல்லாம் போறாங்க, சின்ன சின்ன சஹாபாக்கள் இருப்பாங்க பாருங்க, சின்ன வயசு, அவங்கள்ட்ட போறாங்க. வளர்த்த புள்ள, வளர்ப்பு புள்ள இஸ்லாத்துல இல்ல, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அம்மா உசாமாட்ட போறாங்க. உசாமா, என் மனைவி ஆயிஷா எப்படி கேட்கிறாங்க, பரீரா ஆயிஷா எப்படி பரீரா கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க, சின்ன வயசு ஆயிஷா எப்படி அலி கேட்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும் நலவைத்தான் சொல்லுகிறார்கள். ஆயிஷா நாயோட அழகுல போட்டு போடுறவங்க வந்து ஜைனப் பின் ஜஹிஷ் கொஞ்சம் அழகு. அதே மாதிரி அவங்க தங்கச்சி அம்னா பின் ஜஹிஷ், இவங்க அந்த 8 பேர் சொன்னனே அதுல மிஸ் ஆகுறது ஒரு ஆள், இவங்க ஒரு ஆள். அம்னா பின் ஜஹிஷ் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கொஞ்சம் சொல்லிட்டாங்க, ஓ நடந்திருக்கும் போல மாதிரி ஒரு பேசி வந்துட்டு, அதனால தாத்தா ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. ஜைனப் வந்து கேட்கிறாங்க, ஜைனப் ஆயிஷா பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லல, கேட்டுட்டு போறாங்க. அவங்க சொல்றாங்க, என் கண்ணையும் காதையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், எனக்கு நலவை தவிர வேற எதுவும் தெரியாது யா ரசூலுல்லாஹ். மனைவி இந்த இடத்துல தான் வச்சிடலாம், நல்லாவே சொல்லலாம், சேர்த்து காலு மூக்கு வாய் வச்சு சொல்லுவோம்னு சொல்லல, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நலவை தவிர வேற எதுவும் தெரியாதுன்ட்டாங்க. அப்ப பெருமானார் எப்படி நடந்திருக்கிறாங்கன்னு இந்த சம்பவம் வரப்போக்கல ஒவ்வொரு ஆளிடமும் விசாரித்தார்களே தவிர, பெருமானார் எப்படின்னு விசாரிச்சாங்களே தவிர அவங்க முடிவெடுக்கல. வஹி வரும் வரைக்கும் முடிவெடுக்கல, யாரும் கண்ணால பார்க்கல. கண்ணால பார்க்காத ஒரு விஷயத்தை நம்ம கண்ட மாதிரி சொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு வந்து போடலாம், ராத்திரி வந்தாங்க, ஒரு ஃபுல் டைம் காலையில தான் வர்றாங்க, பகல் போஷணம் வரைக்கும் கணக்கு போட்டு ஒரு கணக்கு சொல்லலாம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்த கணக்கை போடக்கூடாது என்று சொல்லுது. இது அடிப்படை. திருக்குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, எந்த கணக்கையும் போடக்கூடாது, எப்ப போடணும் சொல்லுவோம், கணக்கு போடுறது எதையும் போடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லிட்டாங்க. இப்ப ஆயிஷா நாயுடைய ரோலை பாருங்க, அவங்க வீட்டுல வந்துட்டாங்களா, அழுதழுந்து நிக்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வர்றாங்க, 2 நாள் ஆச்சு. வீட்டுக்கு வந்தா ஆயிஷா நாய் சாஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை புள்ள இருக்கிற அன்சாரி தோழி ஆயிஷா நாய் சொல்றாங்க, என் ஃப்ரெண்டு வந்தா அன்சாரி பொம்பளை புள்ள, அவ வந்து என்னன்னு கேட்டா, நான் அழுதேன், என் அழுகையை பார்த்து அவ அழுதா, அவ பார்த்து நான் அழுத, மாறி மாறி அழுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள் வந்தார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோட பேசணும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆயிஷா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்ப விசாரிக்கலாம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்கலாம் தன் மனைவியிடம். ஆனா ஒரு மாதமா ரசூலுல்லாஹ் அவங்க மனசு புண்படும்னு கேட்கல. இப்ப கேட்கிறாங்க, சொல்லுங்க ஆயிஷா, தப்பு செய்திருந்தால் அல்லாஹ் மன்னிப்பான், இல்லைன்னா அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான் நாங்கள் சொல்ல. அப்ப பெருமானார் நடுநிலைமையா நின்று பக்கச்சார்பா ஒரு பக்கம் திரும்பாம தன் மனைவி மக்கள் முழுக்க சாதாரண ஒரு ஆஜியார் ஊர் மக்கள் பேசுறாங்க, உங்க வைஃப் விசாரம் பண்ணிட்டாங்களாமே, ஓங்கி சொன்னவனுக்கு பலார்னு அறைவாரு. என்ன ஒரு அதிகாரம், ஏன் வீட்டுல நீ எப்படி கை வைப்ப? எந்த ஆம்பளை அதை தாங்க மாட்டான். அவன் மனைவியை நேசிச்சாலுமோ நேசிக்காட்டுமோ, என் மனைவியை பத்தி நீ எப்படி பேசுவ, என் தங்கச்சை பத்தி நீ எப்படி பேசுவ? இது நடந்துச்சா பாய்ஷா, கொஞ்சம் உட்காருங்க, இப்படி நடந்துச்சா, அதெல்லாம் தேவையில்லை, அது எப்படி நீ பேசுவேன்னு கேட்பாங்க. இவ்வளவு அதிகாரம் இருக்க, விரல அசைச்சா போதும் வெட்டி துண்டாக்கிடுவாங்க. ஊர் 2ஆ போனாலும் பரவாயில்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிருந்துச்சு, ஏன் ஆயிஷா அவ எப்படின்னு எனக்கு தெரியாதா, என்ன பேசுறீங்க? பெருமானார் நடுநிலைமையாக நின்றார்கள்.
இப்பதான் ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்த பிறகு அதே விஷயத்தை சொல்றாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, இல்ல யார ரசூலுல்லாஹ், அவங்க உம்மாட்ட திரும்புறாங்க, உம்மா என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் சொல்ல இயலாது. ரசூலுல்லாஹ்க்கு மக்கள் சொல்வதை கேட்டுட்டு அவங்க மனசால நம்புறாங்க, நான் சொன்னா நம்ப மாட்டாங்க, நீங்க சொல்லுங்களேன் யார சொல்லலான்ட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல, அப்ப அவங்க உம்மா என்ன சொல்லிட்டாங்க, வல்லாஹி ஆயிஷா அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன சொல்லணும், நான் பெத்த பிள்ளை யார சொல்லலாம், எங்க மாப்பிள்ளை யார சொல்லலாம், சித்திகாச்சே அபூபக்கர் சித்திக், அவர் மகள் இப்படி பண்ணுவாங்களா, இந்த குடும்பம் உங்களுக்கு துரோகம் பண்ணுமா, எங்க புள்ள அப்படிலாம் கனவுல செய்யுமா, சின்னது யார சொல்லலாம், அப்படி எதுவுமே பேசல. யாரிடமாவது ஒன்றை கேட்கிற நேரம் அவர்கள் தெரியாட்டி தெரியானணும், தெரிஞ்சா தெரியும் என்னணும், இந்த யூகம் வைக்கிறது ஷார்ப்பா பேசுறது இஸ்லாத்துல இல்ல. அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு வேதனை இருக்கும், தண்ட மகள் பத்தினி மகள் துடியாக துடிக்கிற நேரம் கண்ணால பார்க்கிற ஒரு தாய், கண்ணீர் வடிகிறது, ஈரல் வெடிக்க பார்க்கிறது, அழுத வண்ணமே நிக்கிற ஒரு தாய், கொஞ்சமாவது ஒரு பக்கச்சார்பு வரும், யார சொல்லலாம், அப்படி எதுவும் நடக்கல, நான் முன்னுக்கு நிக்கிறேன் யார சொல்லலாம், நான் முன்னுக்கு நிக்கிறேன் மகளுக்கு, அப்படித்தானே வரும். நான் அப்படிதான் பல பேருக்கு சொல்லுவாங்க, கேட்பாங்க, நான் கேட்டிருக்கிறேன், ஏதாவது மகன் ஏதாவது பண்ணிட்டாருன்னா நான் நிக்கிறேன்றாங்க. கடன் பட்டுட்டாக்கூடிய நல்லடியார்களே, இது ஒவ்வொன்றாக பேசுவதற்குரிய நேரம் இல்லை. ஆனால் நாம் விசாரித்து பேசினால் எவ்வளவு தூரத்துக்கு இஸ்லாம் பேசுது தெரியுமா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இறுதி நேரம் சொல்றாங்க, மக்களே எவருடையாவது கடனுக்கு நீங்கள் நான் நிக்கிறேன்னு நின்றா நீங்க கடன்காரன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அவன் கொடுக்காட்டி நீங்க கொடுக்கணும்ட்டாங்க. ஒரு ஆளுக்கு போய் நான் கடன்காரன், நீங்க கடன்காரனா, அவருக்கு நான் நிக்கிறேன்ட்டாச்சு, சொல்லிட்டு போயாச்சு. இது வெறும் சொல்லலன்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் கொடுக்காவிட்டால் நீ கொடுத்தே ஆகணும், நீ கடன்காரன்ட்டாங்க. அதனால் வார்த்தைகளை சிம்பிளா இஸ்லாத்துல விட இயலாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அது பெரிய ஒரு டேமேஜ் பண்ணிரும் ஒரு மனுஷனுக்கு நிக்கிறது. ஒரு மனுஷன் அதெல்லாம் இஸ்லாம் அவ்வளவு பெருசா பாக்குது, ஹஜ்ஜத்துல் வதால பேசுற அளவுக்கு ரொம்ப பெரிய மேட்டர். அப்ப ஆயிஷா நாய் உம்மாட்ட, உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிற நேரம் தெரியாதுன்ட்டாங்க. அவங்க அப்படியே திரும்புறாங்க, பாப்பா யார் அபூபக்கர் சித்திக்னு என்னை பத்தி சொல்லுங்களேன். ஆயிஷா நாய் நம்பிக்கையில கேட்கிறாங்க, என் வாப்பா சொல்லுவாரு நான் யாரண்டு, ஏன்னா அவங்க தூய்மை அவங்களுக்கு தெரியுது. பாப்பா வாயால சொன்னா ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொள்வாங்களே, பாப்பா என்னை பத்தி சொல்லட்டுமே, நான் சொல்றதை விட பாப்பா நீங்க சொல்லுங்களேன். அவர் சொல்லிட்டார், வல்லதி நப்சி பியதி, எவன் கரத்தில் என் ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், ஆயிஷா நான் எதையுமே பார்க்கல, எதுவுமே தெரியாது ஆயிஷா, தெரியாட்டி தெரியா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க கேமராவை கொண்டு போய் அந்த வீட்டுல நடந்ததை நீங்க பாத்தீங்கன்னா முழு உலகமே அசந்து போகும். அல்லாஹ் எது காட்டுறான் தெரியுமா, இஸ்லாத்தை அவர்கள் அணுவணுவாக பின்பற்றினார்கள். தனக்கு லாபம் கிடைக்கிற இடத்தில் மட்டும் இஸ்லாம் இல்லை, அந்த இடத்துல எல்லாத்தையும் ஒரே அடியா ஒரே நாள்ல புதைச்சிடலாம், கதையை முடிச்சிடலாம், வாயை பொத்துங்க, வஹிய வந்ததை ரசூலுல்லாஹ் பொய் சொல்ல ரசூலுல்லாஹ். ஏண்டா ரசூலுல்லாஹ்வுடைய முகம் வாடுவதையும் அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உண்டாக்குறதையும் காஃபிர்கள் பார்த்துட்டே நின்றாங்க. உங்க வீட்டுல உங்க மகளை பத்தி பேசினா, உங்க மனைவி பத்தி பேசினா உங்க மூஞ்சி வாடி போவாதா? அல்லாஹ்ட வகை ஒரு மாசமா வராட்டி போற நேரத்துல யோசிக்க மாட்டீங்களா? என்னையா காஃபிருக்கு வாயில கிடைச்ச மாதிரி இருக்கும் தெரியுமா, அவர் வைஃபே இப்படி, இவர் பயான் பண்ண, இவர் நபி, இவர் எங்களுக்கு சொல்லு, ஃபர்ஸ்ட்டுக்கு போய் வைஃபை பார்க்க சொல்லுங்க, அவருக்கு சொல்ல மாட்டாங்களா? அவ்வளவு வேதனைகளை ரசூலுல்லாஹ் தாங்கிக் கொண்டார்கள். ஏனென்றால் தெரியாததை பேசக்கூடாது, தெரியாததை பேசக்கூடாது, காணாததை பேசக்கூடாது, நிரூபணமானது பிறகு வேற, தெரியாட்டி தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிற பாடம் இந்த எதுக்கு இந்த சம்பவத்தை இப்படி நடத்துறான், ஒரு புனித குடும்பம், ஒரு சிறப்பான குடும்பம், அந்த குடும்பம் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோ இப்படி பின்பற்றுங்க. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறதா. என்ன அழகிய முன்மாதிரி? தொழுகையில மட்டுமா? நோன்பு ரமலான் வந்த தலைப்பறையை பார்த்து நோன்பு பிடிக்கிறது மட்டும்தானா? தர்மம் கொடுக்க மட்டும்தானா? அவர் எப்படி பேசினாரு, வீட்டுல பிரச்சனை எப்படி நடந்தாரு, அவங்க எப்படி தெரியாதது எப்படி பேசினாரு, தெரியாதுன்னு சொன்னாரா அல்லது எப்படி நடந்தாரு, எப்படி விசாரிச்சாரு, எவ்வளவு வாயை எப்படி பொத்தினார்கள், தோழர்கள் எப்படி நடந்தாங்க, இது எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பாடமாக ஆக்குவதற்கு
அவர்களை தேர்ந்தெடுத்தான். அவங்க அல்லாஹ் கோபத்தில் சொல்ல ஆயிஷா நாயியோட அவங்க எவ்வளவு பத்தினி என்று காட்டுவதற்கு இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கினான். இப்ப அபூபக்கர் கைவிரிச்சிட்டாரா? ஆயிஷா நாயகி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்ப நான் என்னை தூய்மை என்று சொன்னால் நீங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டீங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. ஆயிஷா நாயகி, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தப்பு பண்ணல, நான் தவறு பண்ணல, நீங்க ஒண்ணுமே நான் செய்யல, அல்லாஹ் பார்க்கிறாரு அப்படி கூட சொல்லல. எப்படி நினைக்கிறாங்கன்னா, நான் என்னை தூய்மை என்று சொன்னால் யார சொல்லலாம், நீங்கள் நம்ப போவதில்லை. ஏனென்றால் மக்கள் சொல்லுவதை உங்க காது கேட்டுட்டு உங்க கல்புக்குள் அது போயிட்டு, அதனால் நான் இதை சபருன் ஜமீல் குர்ஆன் ஆயத்தை ஓதுறாங்க. யக்கூப் நபிட்ட வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மெட்டர்ல ஒரு ஷர்ட்டை எடுத்து அவர் ஷர்ட்டை கழட்டி எடுத்து ஓநாய் ரத்தத்தை பூசி போலியா பூசி பாப்பா கையில கொண்டாந்து கொடுத்து நாலாமார்கள் என்ன சொன்னாங்க, யூசுஃபை ஓநாய் கடிச்சிட்டு வாப்பா. இதுதான் அவருக்கு தெரியும், ஓநாயும் கடிக்கல ஒரு மண்ணாங்கட்டியும் கடிக்கல. ஏனென்றா யூசுப் நபி சின்ன பருவத்திலே அவர் என்ன பண்ணிட்டாரு, வாப்பா ஆபத்தி இன்னீர் ஆயித்து ஆதாசர கௌகபன் வஷம்ஸ வல் கமர் ராய்த்து உம்லி சாஜிதீன். வாப்பா 11 நட்சத்திரத்தை பார்த்துட்டேன், கோள்களை, சூரியனும் சந்திரனும் எனக்கு சுஜூது செய்யற மாதிரி பார்த்துட்டேன். இது என்ன வாப்பா, லாத்தக்சு சுருயாக்க அலா இஹ்வதிக்கு, மகனே இந்த கனவை போய் சொல்லிடாத, நானா மகள்கிட்ட சொல்லிடாதீங்க. புரிஞ்சுட்டு அவருக்கு கனவை புரிஞ்சுட்டு, நீ மின்ன போற மகன், நீ பெரியாளாக போற, 11 பேரை மிஞ்ச போற, அந்த மாதிரி ஆள் நீ என்பதை புரிந்து விட்டார். கனவின் விளக்கத்தை தெரிந்து கொண்டார். தெரிந்த வாப்பாட்டையே, வாப்பாக்கு இந்த கனவு சொன்ன மட்டும் அவங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பொய்யான ரத்தத்தை எடுத்து அந்த ஓநாயில அந்த ரத்த ஓநாயை அறுத்து அந்த ரத்தத்தை எடுத்து இதுல பூசி பாப்பா கையில கொண்டாந்து, வாப்பா தம்பியோட போனோம், தம்பிய வச்சோம், பிரிய விளையாட முன்னாடி போயிட்டோம், ஓனாய் வந்து கடிச்சிட்டு வாப்பா. ஒரு பொய்ய சொல்ற நேரம் ஃபஸபுருன் ஜமீல். அவர் என்ன பண்ணாரு, இப்ப என்ன பண்ணான்னு தெரியாது, ஆனா மூத்திலன்னு தெரியும். ஏன் தெரியும், அந்த கனவு பொய்யாகாது, என் மகனை ரப்பு தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு யாக்கூப் நபிக்கு தெரியும். ஆனால் இப்ப நானா மகள்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க, எங்க எப்படி போட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஃபஸபுருன் ஜமீல், அழகான பொறுமையை கடைபிடிக்கிறேன். அல்லாஹ் இப்படி ஒரு விதியை வச்சிருக்கிறான், இந்த விதியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆனு பிமா தஸிஃபூன். இவர்கள் வர்ணிக்கிறதை விட்டும் அல்லாஹ் போதுமானவன். இவங்க போலியா வர்ணிக்கிறாங்களே, பொய், இது பொய்யா வர்ணிக்கிறது, என் ரப்பு எனக்கு போதும்ட்டாங்க. இதே குர்ஆனை படிச்ச ஆயிஷா நாய், அப்ப 13 வயசு என்ன நான் உங்களுக்கு. ஆயிஷா நாய் சொல்றாங்க, என்ன இப்பதான் ரசூலுல்லாஹ் ரவுண்ட் அப் பண்ணி முழு பேரும் வந்து அல்ஜாபு போர் நடந்து ஒரு மாசமா முற்றுகையிட்டு மதீனாவே குலுங்கி போய் மதீனால எல்லாரும் என்ன 10,000 பேர் வெளியே வந்தாங்களே, 6 மாசம் கழியல அடுத்த பிரச்சனை. இவ்வளவு நாள எல்லாம் பிரஷர்ல இருந்தாங்க, இப்பதான் காஃபிர் போயிட்டா 6 மாசம் கழியல அவதூறு பரப்பிட்டாங்க. இப்ப இந்த 1 வருஷத்துக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்தா எப்படி முகம் கொடுக்கறாங்க, அதே குர்ஆன் அவங்களுக்குள்ள வாழுது. ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமை. யாக்கூப் நபி என்ன சொன்னாரோ யூசுஃபுடைய விஷயத்தில், நான் இவங்க வர்ணிக்கிறதை அல்லாஹ்வே போதுமானவன், இங்க வர்ணனை பண்றாங்களே என் விஷயத்துல அல்லாஹ் போதுமானவன், நான் அழகிய பொறுமையை கடைபிடிக்கிறேன். வெறும் 13 வயசு. சுப்ஹானல்லாஹ். அவங்க சொல்றாங்க, சொல்லிட்டேன், சொல்லி அல்லாஹ் மீது ஆணையாக என் வீட்டுல உட்கார்ந்தவர் எலும்பல்ல, கதவை திறந்து யாரும் வெளியே போகல. அது எதுக்கு சொல்றாங்கன்னா, மின்னல் வேகம் சொல்ல. நான் அடுத்த பக்கம் திரும்பிட்டேன், என் உம்மா பேச சொல்லிட்டாங்க, நான் ஏலான்ட்டேன். ரசூலுல்லாஹ்வுக்கு இதுக்கு மேல எனக்கு பேச இயலாது, நான் தூய்மையானதானே, தூய்மையாண்டி ஃப்ரீ ப்ரூஃப் ஆனாதான் எனக்கு பேசலாம். நான் அடுத்த பக்கம் திரும்பி விட்டேன். திரும்பிட்டு, அன்பு சகோதரர்களே, அதாவது அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா அந்த விஷயத்தில் நமக்கு மிக தெளிவான ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார். நம்முடைய குடும்பத்திலும் எதிர்பாராமல் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தால், நான் நல்ல மக்களுக்கே நல்ல மக்களை பொறுத்தளவில் நல்ல மக்களுக்கும் அந்த மாதிரியான செய்திகள் நடக்கலாம். தீயவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பேச்சு வரும்னு நினச்சிடாதீங்க. நல்லவர்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் அடுத்த பக்கம் திரும்பிட்டேன், நான் பேசி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உண்மையாளர் என்று புரிய வைப்பதை விட அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு புரிய வைப்பான். அவர்கள் கனவு காண்பார்கள் என்று நினைத்து அடுத்த பக்கம் திரும்பி விட்டேன். சுப்ஹானல்லாஹ், அவங்க பெருந்தன்மையை கொஞ்சம் பாருங்க. அவங்க சொல்றாங்க, என்ன ஒரு அற்புதம் வீட்டுக்குள்ள நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ வீட்டுக்குள்ள இருப்பது வந்து ரசூலுல்லாஹ்வும் அவங்க மனைவியும் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் உம்மு ரூமான் ரலியல்லாஹு அவங்களும் அன்சாரி பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் 5 பேர் இருக்கிறாங்க. திடீரென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி நெத்தி அப்படியே வேர்வையில் வஹி வருகிறது என்று சொன்னால், மதீனா கடும் குளிரான நேரத்தில் அல்லாஹ் வஹிக்கு சில விஷயங்களை வச்சிருப்பான். சில சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, பெருமானோட தொடையில நம்ம கால் வச்சிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்க்கு வஹி வந்திருக்குது, அதுக்கு ரொம்ப பாரமாயிரும், அந்த நேரத்தில் ரொம்ப கணக்கும் அது. அந்த மாதிரி அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு வகை வருவதற்கு ஒரு அடையாளம் தான் கடும் குளிர் நேரம். ஒரு மனுஷன் ஓடினாலும் மதீனால வந்து வேர்வை வராது. ஏண்டா நீங்கள் ஓடி பார்த்தா அவளுக்கு மதீனால போய் சுள் சுள்ளுன்னு குத்தும். மதீனா வந்து அது வித்தியாசமான ஒரு கூதல். குளிர்காலம் அப்படிதான், சூடு காலம் அப்படிதான். அந்த குளிர் கடுமையான கூதலாக இருக்கும். நூறலியா கூதல் கூட நமக்கு தாங்கிடலாம். அப்போ அந்த கூதலில் கம்பளி போத்தி தான் நிற்கணும், அவ்வளோ கூதல். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உட்கார்ந்திருக்கிற நேரம் வகை வருவதுண்டா அந்த கூதல் அப்படி பார்க்க நெத்தியிலிருந்து அப்படி பொட்டு பொட்டாக கொட்டிடும், வேர்வை வடியும். ரசூல்லா சொல்றாங்க, எனக்கு வகை வர்ற நேரம் பல செய்திகள் இருக்குது. வகை வர்ற நேரம் எப்படி என்பதை உணர்வை சொல்லுவாங்க ரசூல்லா. அப்போ சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சில நேரங்களில் இலகுவாக இருக்குமென்றுவாங்க. அது நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க பார்க்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வேர்வை விறுவிறுத்து போடுறாங்க. போகிற நேரத்தில் சூரத் சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது ஆணையாங்க, நான் ஒரு சின்ன பெண்ணு. என்ன சின்ன பெண்ணுன்னு கேட்டிங்கன்னா, குர்ஆனை நிறைய அறிந்தவர் அல்ல, நிறைய அதாவது குர்ஆனை முழுக்க அந்த நேரம் ஆயிஷா நான் மனப்பாடமாக்கியிருக்கல. அல்லாஹ் என்னுடைய விஷயத்தை குர்ஆனில் சொல்லுவான் என்று எனக்கு தெரியாது. நான் நினைச்சேன் ரசூலுல்லாஹ் கனவு காண்பாங்க. ரசூலுல்லாஹ் மனைவியா இருந்து அவங்க என்ன நினைக்கணும், நான் ரசூலுல்லாஹ் மனைவி, எங்க விஷயத்துல ஏதாவது வந்தா குர்ஆன்ல தான் வரணும். மரியம் அலைஹிஸ்ஸலாமே குர்ஆன்ல வர்றாங்கடா, ரசூலுல்லாஹ் வைஃப் நான் வரக்கூடாதா? ஃபிரௌன் மனைவி குர்ஆன்ல வர்றாங்கடா, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான வைஃப் நான் வரக்கூடாதா? உங்க கல்புகளை கொஞ்சம் பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ், என்ன சொல்றாங்கன்னா, குர்ஆனில் வரும் அளவுக்கு நான் பெரிய பெண் அல்ல, அந்த அளவுக்கான பெண் இல்லை. ஆனால் அல்லாஹ் என் விஷயத்தை குர்ஆனில் இருக்க பேரை சொல்லல. பேரை சொல்லாம அல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்தினான். தூய்மைப்படுத்தின உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் வந்து அந்த தூய்மை என்ற விஷயத்தை சூரத்து நூறுடைய 10 வசனங்கள் இறக்குறான். அன்பு சகோதரர்களே, அதனால் நான் கேட்கிறேன், இந்த சம்பவத்த நேரத்தில் நீங்கள் எப்படி நடக்கணும் என்றதுதான் ஊர்ல ஒரு அவதூறு பரவுது, அல்லது ஒரு வதந்தி பரவுது. இந்த வதந்திய எப்படி எடுக்கணும்? அல்லாஹ் கேட்கிறான், மூமின்கள் நல்லெண்ணம் வைக்க மாட்டாங்களா? முஸ்லிம்கள் நல்லெண்ணம் வைக்க கூடாதா? அதனால் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னண்டா, எது நடந்தாலும் நம்ம அவசரப்பட்டு பேசக்கூடாது. இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபைன் ஃபத்தபையனு. ஒரு ஃபாசிக், ஒரு தீயவன் ஒரு செய்தி உங்கள்கிட்ட கொண்டாந்து தந்துட்டான்னா உடனடியே ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஃபத்தபையனு, அதை தீர விசாரித்து பாருங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. விசாரணைக்கு பிறகு, நிரூபணமானதுக்கு பிறகு வேற. உண்மையை அல்லாஹ் வெளிப்படுத்திட்டானா வெளிப்படுத்ததே ஏற்றுக்கொள்ளணுமே தவிர, மங்களாக இருக்கிற நேரம் நாம் எதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது.